ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா விஸ் ஆஸ்திரேலியாவுக்கு சிட்னில வந்து நடக்க போகுது. எஸ், இதுல இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்னா பிஜிடி வந்து அவங்க வந்து மறுபடியும் தக்க வச்சுக்கலாம். இல்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணா அவங்க வந்து அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இதை தாண்டி WTC ஃபைனலுக்கும் ஒரு சில இது வந்து இதை நோக்கி தான் இருக்கு. பட் இந்த நிலைமையில இப்ப வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ரோஹித் சர்மா வந்து டிராப் செய்யப்படுகிறார் வர சிட்னி டெஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ரீசன்ட் டைம்ஸ்ல ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா இருக்கு. கடைசி 15 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 50+ ஸ்கோர் தான் அடிச்சிருக்காரு. அதுவும் கடைசி 5 இன்னிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே அவரோட ஸ்கோர் வந்து 31 32 தான், இவ்வளவுதான் அடிச்சிருக்காரு. ரொம்ப போரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஓப்பனிங்கும் இறங்கி பார்த்துட்டாரு, இடையிலையும் இறங்கி பார்த்துட்டாரு. எஸ், அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபார்மை வந்து திருப்பி பிடிக்கவே முடியல. இதனால வந்து அவர் வந்து ரெஸ்ட் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி அவர் தான் கேப்டன் அப்படிங்கிறதுனால மேபி நான் இந்த டெஸ்ட் விளையாடல, சோ நீங்க பும்ராவை கேப்டன் ஆக்கி விளையாண்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டதா தான் சில நியூஸ் சேனல்ஸ் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் 18 தான் ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணாங்க. பிகாஸ் அந்த கௌதம் கம்பீரோட பிரஸ் மீட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வந்து பெருசா வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த கௌதம் கம்பீரோட பிரஸ் மீட்லயே கேட்டிருக்காங்க ரோஹித் விளையாடுவாரா அடுத்த மேட்ச் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க காலையில பிச்சை பார்த்துட்டு தான் நாங்க வந்து சொல்லுவோம் யாரு பிளேயிங் 11 அப்படிங்கிறது மாதிரி அவரு ஒரு உருட்டி இருக்காரு அங்கிட்டு. அதுலயே மீடியாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 4 நாளாவே போயிட்டு இருக்க நியூஸ்லாம் கேட்கிறப்போ என்னடா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு தான் இருக்கு. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து புஜாரா வந்து பிஜிடிக்கு கேட்டதாகவும், கௌதம் கம்பீருக்கும் உள்ள இருக்கிற பிளேயர்ஸுக்குமே ஏதோ ஒரு உரசல் அப்படிங்கிறது மாதிரியும், கௌதம் கம்பீர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அப்படியே பொறிஞ்சு கொட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னும் நிறைய விஷயங்கள் சில பேர் நேச்சுரல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூபிடா ஆடிட்டு இருக்கீங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டதா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரோஹித் சர்மாவோட எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா டீமை எந்த விதத்துல பாதிக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. இதை தாண்டி என்ன அப்படின்னா, பேட்டிங்கும் அந்த பிராக்டிஸ்ல அவர் வந்து நெட் பிராக்டிஸ் பெருசா வரல, ஒரு 30 மினிட்ஸ் தான் டோட்டலாவே இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கிரிக் பஸ்ல சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ஃபீல்டிங் ட்ரில்ல அவர் சுத்தமா இல்லவே இல்லையா, அவர் வந்து ஃபீல்டிங் ட்ரில்லே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த எப்பவுமே அவர் வந்து இந்த ஸ்லிப்ல தான் நிப்பாரு. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நிறைய ஸ்லிப்ல அந்த கேச்சஸுக்கான பிராக்டிஸ் போயிட்டு இருக்க மாதிரி வந்து வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. சோ மேபி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் என்ன சேஞ்சஸ் சொல்றாங்க அப்படின்னா, கில்லு உள்ள வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பும்ரா கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆகாஷ் தீப் இருக்காருல, அவர் விளையாட மாட்டாரு, ஏன்னா அவருக்கு ஒரு பேக் இன்ஜுரி இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் ரூல்ட் அவுட் ஆகுறாருங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. சோ ரோஹித் சர்மா இல்லாம எப்படி இந்தியன் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சூப்பரான ஒரு பிளேயர், சூப்பரான ஒரு கேப்டன் ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும். பட் ரெட் பால் அப்படின்னு வர்றப்போ அவருக்கு கரெக்டா அமையல. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் அமையலன்னா நம்ம அமையலன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அவரோட ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு. அது அவரை தாண்டி இந்தியன் டீமையே பாதிக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அது இப்ப நம்ம WTC ஃபைனலுக்கு ரொம்ப ஈஸியாவே போயிருக்க வேண்டியது. பட் ரோஹித் சர்மாவோட போர் கேப்டன்சினாலையும் அவரோட போரான ஃபார்ம்னாலையும் வந்து நம்ம வந்து இப்ப இங்க இருக்கோம். ரோஹித் சர்மா மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பேட்டிங்ல SSV ஜெய்ஸ்வால், அப்புறம் அங்கங்க யாராவது ஒரு பிளேயர் ஆடுறாங்க. ஓகே, பவுலிங்ல பும்ரா பண்றாரு, மத்தபடி யாருமே அங்க ஒழுங்கா பண்ணல. மேபி விராட் கோலியுமே நான் வந்து ரோஹித் சர்மா லிஸ்ட்ல தான் சேர்த்துப்பேன், அவருமே பெருசாலாம் ஆடுறது இல்ல. பட் ரோஹித் வந்து அஸ் கேப்டனா ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுக்கணும்ல, அந்த முடிவை தான் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் நிறைய பேர் வந்து டிராப்டுன்னு சொல்றாங்க, நிறைய பேர் ரெஸ்டட்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் ரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்றதும், இல்ல நீ விளையாடவே மாட்டேங்கிறவனை டிராப் பண்ணிடுறான்னு சொல்றதும் பெரியது. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் WTC ஃபைனல் போகுமா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் அடுத்த சீரீஸே எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துக்கு போறாங்க இந்தியான்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு டெஸ்ட் ஆடுறதுக்கு. மேபி ரோஹித் சர்மாவோட கடைசி டெஸ்ட் அப்ப முடிஞ்சிருச்சா, இல்ல ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாரா அவரு அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ட் வந்து கண்டிப்பா யாருக்கும் நடக்க கூடாதுதான். பட் எனக்கு தெரிஞ்ச அவரு ரிட்டையர்லாம் ஆக மாட்டாரு. ட்விட்டர்ல ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் போட்டிருந்தாரு, என்ன அப்படின்னா, கண்டிப்பா ரோஹித்தை எல்லாருக்கும் பிடிச்சதுக்கான காரணமே அவரோட அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் தான். அது வந்து செமையா ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு. அப்படி அது உண்மைதான், அவர் எப்பவுமே கிவ் அப் பண்ணவே மாட்டாரு. ஸோ அதனால அவர் கண்டிப்பா ரஞ்சி விளையாண்டுட்டு திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள வந்து டெஸ்ட் பிளேயரா பயங்கரமா வந்து அவரோட கம்பேக்கை கொடுத்துட்டு தான் போவாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா சந்தோஷம் தான். பட் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் கரெக்டான ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதனால
அதனால அவர் டிராப் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணது கரெக்டா தப்பா? ரோஹித் சர்மாவுக்கு பதிலா கில்லு உள்ள வராரு, அவர் எப்படி ஆடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு ஸ்டில் ஒரு மாதிரி ஹார்டா இருக்கிறது, அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி ஒரு பிளேயரை கூட்டு போய் உட்கார வச்சு கூட்டு வரீங்களேடாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா செம்ம டேலண்ட் அந்த பையனுக்குலாம் வாய்ப்பே கிடைக்காது. சரி, ஓகே, உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. யூ ஆல் ஸ்டே